கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கிறிஸ்து என் பங்கு என்று நாம் தியானிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் வாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதிலே பங்கு உள்ளவர்களாய் மாறணும்னா கிறிஸ்துவின் உண்மையிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மகிமையிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். இந்த நாளிலே கூட கிறிஸ்துவின் பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். வாசிக்கலாம். இதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் எதற்காக? நாம் உண்மையிலே பங்குள்ளவர்களாய், மகிமையிலே பங்குள்ளவர்களாய், திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாய், பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் நாம் காணப்பட்டால்தான் பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய பரம அழைப்பு என்ன? நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி கடந்து போக வேண்டும். நமக்கு மரணம் சம்பவித்தாலும் இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை இருந்தாலும் அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இச்சி அடக்கத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஓடுகிறவர்கள் மாத்திரம்தான் பந்தய பொருளை அடைவார்கள் என்று சொல்லி நாம் கொரிந்தியர்களை வாசிக்கிறோம். எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள் தான் பந்தய பொருளை அடைவார்கள். இன்றைக்கு அந்த பந்தய பொருள் என்ன? பரம அழைப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட பரம அழைப்பு என்ன? பரலோக பிரஜையாய் நாம் மாறணும். பரலோகத்தில் நாம் ஒரு அங்கத்தினராய் காணப்பட வேண்டும். எந்த ஏஜ்ல நம்ம மரிச்சாலும் நம்முடைய மரணம் அந்த அழைப்பிலே நின்று நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போக வேண்டும். இதைதான் கொலோசியர் என்ற நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 11-12 பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நல்ல அழகான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். ஒளியுள்ள பரிசுத்தமானுடைய சுதந்திரம் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தென்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பரம அழைப்பு என்ன தெரியுமா? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லா பரிசுத்தவான்களும் பரலோகம் செல்வதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தவான் என்ற போர்வையை போற்றிக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஓனாயை போல் நடக்கிறவர்கள் எல்லாம் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஆண்டவருக்காக இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிறையில இருக்கும் போது அந்த இடத்திலே பிலமோன் என்ற நிருபத்தை வாசிக்கும் போது ஒனேசுமு என்பவனை கொண்டு வந்து அவர் இருக்கிற அந்த சிறையிலேயே போட்டார்கள். அப்பொழுது எங்கிருந்து வந்தான் என்று சொல்லும் போது பிலமோன் வீட்டிலிருந்து வந்தான். பிலமோன் பவுலுக்கு மிக நெருங்கின ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஊழியக்காரர். ஆனால் இன்றைக்கு அந்த பிலமோன் வீட்டிலிருந்து நீ வந்திருக்கிறாயா? ஏதோ ஒரு பொருளை திருடி விட்டது நிமித்தம் அடிமையாயிருந்த அவன் அந்த காரியத்தை செய்த நிமித்தம் பிலமோன் அவனை ஒனேசுமை சிறைசாலைக்கு அனுப்பி வைத்ததை அந்த பிலமோன் நிருபத்தை வாசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நிருபம். அந்த இடத்துல நாம் ஒரு கடிதம், அது நிருபம் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு கடிதம். அந்த இடத்துல ஒனேசுமுவை அந்த சிறைசாலையிலே அந்த பவுல் மிகவும் அழகாக ஒரு பரிசுத்தமானாய் மாற்றுகிறார். இருளிலே இருந்தது ஒனேசுமு இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையிலே பிரவேசிக்க ஒரு பரிசுத்தமான சுதந்திரத்துக்குள் பிரவேசிக்கும்படி அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். அவன் மாறி அவன் விடுதலையாகிற நேரத்திலே அவனை திரும்ப பிலமோன் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த பவுல் பிரயாசப்படுகிற வேளையிலே அந்த பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள். முன்பு அவன் வேறு விதமாய் இருந்தான், இப்பொழுதோ அவன் பரிசுத்தவான். அவன் நிமித்தம் நீ ஏதாவது இழந்திருப்பாய், ஆனால் நான் வரும்போது அதை உனக்கு திரும்ப தருகிறேன். என்னை எப்படி நேசிக்கிறாயோ, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை செய். இதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான் சுதந்திரம். இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவதுதான் இந்த அழைப்பு தான் பரம அழைப்பு. நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு கூட்டத்தாரை கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான்
நாம் இந்த பரலோகத்திற்கு பரம அழைப்புக்கு பங்காளிகளாய் மாறுவோம். ஒளியில் உள்ள சுதந்திர பரிசுத்தமான சுதந்திரத்திற்கு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாத்திரவான்களாய் மாறுவோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27 30 வாசிக்கும் போது ஒரு அழகான வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்க 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனுக்கு சுதந்தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால் ஆண்டுடைய சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றும் போது பேதுரு கேட்கிறார், எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும் போது, 100 இம்மையிலும் நான் திரும்ப தருவேன். அது மாத்திரமல்ல, 12 கோத்திரங்களிலே 12 சிங்காசனத்தை வீற்றிருந்து நீங்கள் அவர்களை ஆளுகை செய்வீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை உங்களுக்கு நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 2:7 வாசிக்கும் போது நீங்கள் அந்த பரம அழைப்புக்கு பரிசுத்தமான சுதந்திரத்துக்கு எப்படி பாத்திரமான்களாய் மாறுகிறீர்கள் என்றால் சொன்னால், உன்னதங்களிலே உட்காரக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கும் போது அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 26 வாசிக்கும் போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்கு பெறுவர்களாய் காணப்படுவீர்கள். இதுதான் பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாறக்கூடிய ஒரு சிலாக்கியம். பரிசுத்தவானின் சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறக்கூடிய ஒரு சிலாக்கியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையை வெட்டியாக கழித்து விடாதீர்கள். நீங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். இன்றைக்கு மரித்தால் உங்கள் ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அடைய வேண்டும். இன்றைக்கு வருகை இருக்குமானால் அந்த காலதுணை கேட்கும் போது அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அந்த பரிசுத்தவானுடைய சுதந்திரத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறணும். எப்படி மாறுவீர்கள் தெரியுமா? இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வரணும். ஒரு பவுல் எப்படி ஒரு ஒனேசிமுவை கொண்டு வந்து பிலமோனுக்கும் அந்த ஒனேசிமுக்கும் ஒப்புரவாதம் செய்து 2 பேரையும் பரலோக பிரஜையாய் மாற்றினாரோ, அப்படியாய் இன்றைக்கு உடைய சூழ இருக்கிற இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அந்த காலத்திலே மக்கள் பிசாசின் பிடியில இருக்கிற மக்களை தேவனுடைய வெளிச்சம் காணும்படி நீங்கள் செய்யும் போது அந்த பரம அழைப்பு உனக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். அது மாத்திரமா, 12 கோத்திரங்களை நீங்கள் ஆளுகை செய்து 12 சிங்காசனத்தில் அமரக்கூடிய சிலாக்கியம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அவரோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உட்கார்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டு. எல்லாற்றுக்கும் மேலாக முதலாம் உயிர்த்தெழுதலை பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அந்த பரம அழைப்பை நாம் இழந்து விடாதபடி தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா கிறிஸ்துவின் பங்கை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உண்மையிலே பங்கு, மகிமையிலே பங்கு, திவ்ய சுபாவத்திலே பங்கு ஆண்டவரே, பரிசுத்தத்திலே பங்கு ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு பரம அழைப்பிலே பங்கு ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே அப்பா ஆண்டவரை வாழ்கிறதே உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லிதான். அதனால் எங்கள் மனம் போன போக்கிலே நாங்கள் வாழாதபடிக்கு ராஜா, எங்கள் மனசும் எங்கள் மனசாட்சியும் சொன்னதை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறி அந்த பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாய் மாறி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, ஒளியில் உள்ள சுதந்திரத்தை பரிசுத்தமான சுதந்திரத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறி இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே நாங்கள் நிறுத்தும் போது 12 கோத்திரங்களிலே 12 சிங்காசனத்திலும் உட்கார்ந்து ஆளுகை செய்வர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வர்களாய் ஆண்டவரே, உடைய சன்னிதானத்திலே உட்காருகிறவர்களாய் ஆண்டவரே, முதலாம் உயிர்த்தெழுதலை பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அழைப்பை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போகக்கூடாதுப்பா. எங்களை அழைத்த அழைப்பு நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்காக, சியோன் எருசலேமுக்கு வந்து சேருவதற்காக ஆண்டவரே, இந்த உலகம் அநித்தியமானது என்பதை ஜனங்கள் அறிந்த கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நித்தியத்துக்கு நேராய் தங்களை அர்ப்பணித்து பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்காளிகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும்.
இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.